வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்தியாவுக்காக வாழ்வார்கள், இந்தியாவுக்காகவே சாவார்கள். இந்திய முஸ்லிம்களின் தேசபக்தி குறித்து பிரதமர் மோடி உணர்ச்சிகரம். காஷ்மீரில் மழையால் பலியானோர் எண்ணிக்கை 277 உயர்வு. 60,000 கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டிருப்பதாக முதல்வர் உமர் அறிவிப்பு. பத்மஸ்ரீ மேண்டலின் சீனிவாசன் உடல்நலக் குறைவால் மறைவு. பிரதமர் இரங்கல், கலைத்துறையினர் அதிர்ச்சி. விரிவான செய்திகள். இந்திய முஸ்லிம்களின் தேசபக்தியை புகழ்ந்த பிரதமர் மோடி, இந்திய முஸ்லிம்கள் இந்தியாவுக்காக வாழ்வர், இந்தியாவுக்காகவே சாவர் என்று உணர்ச்சி பெருக்குடன் கூறினார். பிரதமராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக அமெரிக்க சேனலான CNN டிவிக்கு நரேந்திர மோடி பேட்டியளித்தார். அப்போது இந்தியாவுக்கு எதிராக புனித போர் தொடுக்க அல்-குவைதா பயங்கரவாத இயக்க தலைவன் ஐமல் அல் ஜவாஹிரி முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்தது பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி, அல்-குவைதா கட்டளைப்படி இந்திய முஸ்லிம்கள் நடப்பார்கள் என்று நினைப்பது தவறான நம்பிக்கை என்றார். இந்திய முஸ்லிம்களின் தேசபக்தி சந்தேகத்துக்கு இடமற்றது என்று பெருமிதத்துடன் கூறிய மோடி, அவர்கள் ஒருபோதும் இந்தியாவுக்கு ஊறு விளைவிக்க மாட்டார்கள் என்றும் உறுதிபட தெரிவித்தார். இந்திய முஸ்லிம்கள் இந்தியாவுக்காக வாழ்வார்கள், இந்தியாவுக்காகவே சாவார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கையுடன் கூறினார். அல்-குவைதாவின் மிரட்டல் குறிப்பிட்ட நாட்டுக்கோ அல்லது இனத்துக்கோ விடுக்கப்பட்ட சவால் அல்ல என்றும், ஒட்டுமொத்த மனித இனத்துக்கு விடப்பட்ட அச்சுறுத்தல் என்றும் கூறிய மோடி, மனிதநேயத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றுபட வேண்டுமெனவும் அழைப்பு விடுத்தார். கடந்த நூற்றாண்டில் இந்திய அமெரிக்க உறவில் ஏற்ற இறக்கங்கள் இருந்ததாக கூறிய மோடி, 21ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இரு நாடுகளின் உறவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சில ஒற்றுமைகள் இருப்பதாகவும் கூறிய மோடி, எனவே இரு நாடுகளிடையேயான உறவு வரும் காலங்களில் மேலும் வலுப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தில் சிக்கி 277 பேர் இறந்துள்ளதாக முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இம்மாத துவக்கத்தில் பேய் மழை கொட்டியதால் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. ராணுவத்தினர் இரவு பகலாக மீட்பு பணியில் ஈடுபட்டு 2 லட்சத்துக்கும் அதிகமானோரை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினர். பெரும்பாலான இடங்களைச் சூழ்ந்த வெள்ளம் தற்போது வடிந்துவிட்ட போதிலும் மக்கள் இன்னமும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. இந்நிலையில் ஸ்ரீநகரில் நிருபர்களை சந்தித்த முதல்வர் உமர் அப்துல்லா, மழை வெள்ளத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கை 277 உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் MP, MLAக்கள், அரசு ஊழியர்கள் முதல்வரின் நிவாரண நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்க வேண்டும் எனவும் உமர் அப்துல்லா அழைப்பு விடுத்துள்ளார். மழை வெள்ளத்தால் சாலைகள் அரிப்பு, கட்டிடங்கள் சேதம், சொத்துக்கள் நாசம், பயிர் சேதம் என பல வகைகளில் காஷ்மீர் மாநிலத்துக்கு ஒட்டுமொத்தமாக 60,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக காஷ்மீர் தொழில் வர்த்தக கழகம் அறிவித்துள்ளது. காஷ்மீர் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, குடிநீர், மருந்துகள் கிடைப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும், சேதமடைந்த வீடுகளை புனரமைத்து தர வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல மேண்டலின் இசைக்கலைஞர் சீனிவாஸ் உடல்நலக் குறைவால் 45 வயதில் மரணமடைந்தார். சனிக்கிழமை அன்று இறுதிச் சடங்கு நடக்கிறது. கடந்த 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டம் பாலகோலில் பிறந்தவர் சீனிவாஸ். இவரது தந்தை சத்யநாராயணன் மேண்டலின் இசைக்கலைஞர். தந்தையை பின்பற்றி தனையன் சீனிவாசும் மிகச்சிறிய வயதிலேயே மேண்டலின் கற்று இசைக்கலைஞராக பரிணமித்தார். 6 வயதில் சீனிவாசின் ஆர்வத்தை கண்ட தந்தை சத்யநாராயணன் தனது குரு ருத்ரராஜு சுப்பராஜுவிடம் சீனிவாசை ஒப்படைத்தார். மேண்டலின் இசைக்க தெரியாத குரு பாடுவதை தனது மேண்டலினில் இசைத்து பயிற்சி பெற்றார் சீனிவாஸ். மேண்டலின் சீனிவாசின் முதல் மேடை கச்சேரி 1978இல் குடிவாடா எனும் இடத்தில் நடந்த தியாகராஜ ஆராதனை விழாவில் நடந்தது. தொடர்ந்து இசைவானில் சிறகடித்து பறந்தார் சீனிவாஸ். மிக பிரபலமடைந்த சீனிவாஸ் காலப்போக்கில் மேண்டலின் சீனிவாஸ் என்றே அழைக்கப்பட்டார். இந்தியா மட்டுமின்றி ஆஸ்திரேலியா, தென்கிழக்கு ஆசியா, அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட அயல் நாடுகளிலும் சீனிவாசின் கச்சேரி களை கட்டியது. கடந்த 1998ஆம் ஆண்டு மேண்டலின் சீனிவாஸ் பத்மஸ்ரீ விருது பெற்றார். சங்கீத நாடக அகாடமி விருது மற்றும் சங்கீத ரத்னா, சனாதன சங்கீத புரஸ்கார், தமிழக அரசின் ஆஸ்தான வித்வான்,
சங்கீத பாலபாஸ்கரா, ராஜீவ் தேசிய ஒருமைப்பாட்டு விருது உள்ளிட்ட பல்வேறு இசைக்கலைஞர் விருதுகளையும் சீனிவாஸ் பெற்றுள்ளார். கடந்த 1994 ஆண்டு ஸ்ரீ என்பவரை திருமணம் செய்து கொண்ட சீனிவாசுக்கு சாய் கிருஷ்ணா என்ற ஒரு மகன் இருக்கிறார். மனைவியுடனான கருத்து வேறுபாடு காரணமாக பின்னர் விவாகரத்து செய்துவிட்டார். மிகச்சிறிய வயதிலேயே இசைக்கலைஞராக புகழ்பெற்ற மாண்டலின் சீனிவாஸ் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது. இருந்தபோதும் மருத்துவ சிகிச்சை பலன் தராமல் வெள்ளியன்று காலை சீனிவாஸ் மரணமடைந்தார். அவருக்கு வயது 45. அவர் டிராவல் பண்றச்சு அவருக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷனால அக்யூட் லிவர் காம்ப்ளிகேட் ஆகி அவருக்கு லிவர் ஃபெயிலியர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அது சக்சஸ்ஃபுல் ஆச்சு. ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு நிமோனியா காம்ப்ளிகேஷன் அதனால இறந்து போயிட்டார். இது கலைத்துறைக்கே மிக பெரிய இழப்பு. மாண்டலின் சீனிவாஸ் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இசைத்துறையில் சீனிவாசின் பங்களிப்பு நினைவு கூறத்தக்கது என்று ட்விட்டரில் மோடி தெரிவித்துள்ளார். அவரது கலை காலத்தால் அழியாதது என்றும் அவர் நினைவை விட்டு நீங்க மாட்டார் என்றும் மோடி தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் AR ரஹ்மானும் தனது ட்விட்டர் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். கவர்னர் ரோசையா, முதல்வர் ஜெயலலிதா, லதா மங்கேஷ்கர் உள்ளிட்ட பாடகர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை வடபழனியில் உள்ள சீனிவாஸ் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு திரைத்துறையினர், இசைத்துறையினர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். மாண்டலினை தேர்ந்தெடுத்த சீனிவாசை பலரும் கேலி செய்த காலத்தில் தனது மாண்டலின் வாயிலாகவே பதிலடி தந்தார். 7 வயதில் துவங்கிய அவரது பயணம் 45 வயதிலேயே முடிந்துவிட்டது. சனிக்கிழமையன்று மாலை சென்னை பெசன்ட் நகரில் மாண்டலின் சீனிவாசின் இறுதிச் சடங்கு நடக்கிறது. கிரேட் பிரிட்டன் கூட்டமைப்பில் இருந்து ஸ்காட்லாந்தை பிரிக்கும் கோரிக்கையை ஓட்டெடுப்பின் மூலம் அந்நாட்டு மக்கள் நிராகரித்துள்ளனர். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து நாடுகள் இணைந்து கிரேட் பிரிட்டன் என்ற பெயரில் கூட்டமைப்பு நாடுகளாக செயல்பட்டு வருகின்றன. கடந்த 307 ஆண்டுகளாக பிரிட்டன் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஸ்காட்லாந்தின் மக்கள் புறக்கணிக்கப்படுவதாக புகார் கூறிய ஸ்காட்லாந்து அரசின் தலைமை அமைச்சர் அலெக்ஸ் சால்மான் தனிநாடு கோரிக்கையை சில ஆண்டுகளுக்கு முன் எழுப்பினார். ஆனால் பிரதமர் டேவிட் கேமரூன் உள்ளிட்ட இங்கிலாந்தின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இப்பிரச்சினையில் மக்களின் கருத்தை அறியும் வகையில் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. 55% பேர் பிரிவினைக்கு எதிராகவும் பிரிவினைக்கு ஆதரவாக 45% பேரும் ஓட்டளித்தனர். பிரிவினைக்கு எதிராக ஓட்டளித்தவர்களின் எண்ணிக்கை 18,77,252. பிரிவினைக்கு ஆதரவாக ஓட்டளித்தவர்கள் 15,12,688 பேர். ஸ்காட்லாந்தில் உள்ள 32 மாகாணங்களில் 30 மாகாணங்கள் பிரிவினைக்கு எதிராக ஓட்டளித்துள்ளன. இதன் மூலம் பிரிட்டன் கூட்டமைப்பில் ஸ்காட்லாந்து தொடர்வது உறுதியாகியுள்ளது. ஸ்காட்லாந்து பிரிவினைக்காக கடந்த 2 ஆண்டாக நடந்து வந்த பிரச்சாரம் ஓட்டெடுப்பின் மூலம் முடிவுக்கு வந்துள்ளதோடு பிரதமர் டேவிட் கேமரூன் உள்ளிட்ட இங்கிலாந்தின் ஒட்டுமொத்த அரசியல் சமூகத்துக்கும் நிம்மதியை அளித்துள்ளது. அபரிமிதமான எண்ணெய் வளத்தை கொண்டுள்ள ஸ்காட்லாந்து தனி நாடாக தன் சொந்த காலில் நிற்க முடியும் என்று ஓங்கி ஒலித்த ஸ்காட்லாந்தின் தலைமை அமைச்சர் சால்மாண்டின் முழக்கத்தை மக்கள் நிராகரித்துள்ளனர். இந்தியாவில் 3 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தன் தாய்நாட்டுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் திரும்பினார். இந்தியாவில் 3 நாட்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட சீன அதிபர் ஷி ஜின்பிங் வெள்ளியன்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல் ஆகியோரை சந்தித்து பேசினார். லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜனும் சீன அதிபரை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து வெள்ளியன்று பிற்பகலில் தனது இந்திய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பெய்ஜிங்குக்கு தனி விமானத்தில் ஷி ஜின்பிங் புறப்பட்டார்.
டெல்லி விமான நிலையத்தில் சீன அதிபரையும் அவர் மனைவி பெங் லியூயானையும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வழி அனுப்பி வைத்தனர். டெல்லியில் வியாழனன்று பிரதமர் மோடியை சந்தித்து ஜின்பிங் பேச்சுவார்த்தை நடத்திய போது இந்தியா சீனா இடையே ரயில்வே, சுகாதாரம், கலாச்சாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் 12 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. டெல்லி சந்திப்பின் போது காஷ்மீர் மாநிலம் லடாக்கில் இந்திய எல்லைக்குள் சீன ராணுவத்தினர் அத்துமீறி நுழைவதை மோடி எடுத்துரைத்த போது எல்லை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண அதிபர் ஜின்பிங் விருப்பம் தெரிவித்தார். மற்ற நாடுகளின் தலைவர்களைப் போல தலைநகர் டெல்லியில் அல்லாமல் பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் சீன அதிபர் ஜின்பிங் சுற்றுப்பயணத்தை துவக்கினார். இதனால் குஜராத் அரசுக்கும் சீனாவுக்கும் இடையில் 3 முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் பட்ட பகலில் ஒரே நேரத்தில் 3 பேரை 10 பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் ஜெய்ஹிந்த்புரம் மீனாம்பிகை நகர் 8வது தெருவைச் சேர்ந்தவர் குண்டுமலை. இவரது மகன்கள் நாகராஜ், கருப்புராஜா ஆகிய இருவரும் கோவையில் கட்டட வேலை பார்த்து வருகின்றனர். வெள்ளிக்கிழமையன்று காலை இருவரும் மதுரை வந்தனர். பின்னர் மீனாம்பிகை நகரில் உள்ள தனது தாத்தா வீட்டிற்கு சென்றவர்கள் அங்கு நண்பர் கார்த்திக் உடன் டிவி பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்த 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் 3 பேரையும் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. 3 பேரின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்தபோது மர்ம கும்பல் தப்பி ஓடியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஜெய்ஹிந்த்புரம் போலீசார் 3 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பட்ட பகலில் 3 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வியாழனன்று இரவு தல்லாக்குளம் பகுதியைச் சேர்ந்த பந்தல் போடும் தொழிலாளி கருப்பையா மற்றும் புதூர் பகுதியைச் சேர்ந்த திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் முத்துப்பாண்டி ஆகிய இருவரும் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டனர். அடுத்தடுத்து 2 நாட்களில் 5 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் மதுரை மக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம ஊதியம், பணி நிரந்தரம் உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வெள்ளியன்று கியூ பாலம் அருகே அண்ணா தொழிற்சங்க கூட்டமைப்பு, தோமுச உட்பட 10க்கும் மேற்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பணி நிரந்தரம், சமமான ஊதியம், ஊக்கத்தொகை போன்றவற்றை என்எல்சி நிர்வாகம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் இன்று 15 நாள் போராட்டம் வெற்றிகரம் நடைபெற்றிருக்கிறது. அது சமயம் அதனை வலியுறுத்தி தொடர் முழுக்க போராட்டம் நடைபெற்றது. எங்களுடைய கோரிக்கையை என்எல்சி நிர்வாகம் நிறைவேற்றவில்லை என்றால் நிறைவேற்றும் வரை எங்கள் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதியின்றி ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியதால் அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். 17வது நாளை எட்டியுள்ள என்எல்சி தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் மின் உற்பத்தி குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மரக்காணத்தில் சுற்றித் திரிந்த 400 தெருநாய்களை பேரூராட்சி நிர்வாகம் விஷ ஊசி போட்டு கொன்று புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் நாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. இதனால் பொதுமக்கள், குழந்தைகள் என பலரும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மரக்காணம் பேரூராட்சி நிர்வாகம் சாலைகளில் சுற்றித் திரிந்த நாய்களுக்கு விஷ ஊசி போட்டு கொன்றது. சுமார் 400 நாய்கள் கொல்லப்பட்ட நிலையில் அவற்றின் உடல்கள் மரக்காணம் கடற்கரை பகுதியில் புதைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ப்ளூ கிராஸ் அதிகாரிகள் கடற்கரை பகுதிக்கு வந்து புதைக்கப்பட்ட நாய்களின் உடல்களை தோண்டி எடுத்தனர். நாய்கள் விஷ ஊசி போட்டு கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக ப்ளூ கிராஸ் அமைப்பின் பொது மேலாளர் டான் வில்லியம்ஸ் தெரிவித்தார். நாய்களின் உடல்களை உடனடியாக அகற்றி அவற்றை சரியான முறையில் அழிக்காவிட்டால் சுற்றுவட்டார பகுதிகளில் நோய் தொற்று ஏற்படும் என்றும் நிலத்தடி நீர் மாசடையும் என்றும் வில்லியம்ஸ் கூறினார். ஒரு 4 நாள் முன்னாடி டவுன் பஞ்சாயத்து சேர்ந்தவங்க சுமார் 400 நாய் விஷ ஊசி போட்டு கொன்றது மற்றும் கடற்கரை ஓரத்தில் புதைத்தாக தகவல் கிடைச்சது. நாங்கள் இங்கே விரைந்து பார்க்கும்போது 8 மாஸ் கிரேவ் கலரிங் இருக்கு. சுமார் ஒவ்வொரு கலரையில் 50 நாய் கிட்டத்தட்ட புதைச்சிருக்காங்க.
சாட்சிக்காக எவிடன்ஸுக்காக வந்துட்டு எடுக்கிறோம். இப்போ சுற்றுச்சூழலை வந்துட்டு பாதிக்கும், எபிடமிக் வந்துட்டு மற்றும் வியாதிங்க வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, கிரவுண்ட் வாட்டர் லெவல்ல பொல்யூட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 400 நாயோடைய அழிவு வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் லெவல்ல வந்துட்டு மிங்கிள் ஆயிட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்துங்க எல்லாம் வந்துட்டு போர்வெல் வச்சுட்டு தண்ணி இறைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு பாதிப்பு வரும். 400 நாய்களை விஷ ஊசி போட்டு மரக்காணம் பேரூராட்சி கொலை செய்த சம்பவம் தமிழகம் முழுவதும் உள்ள விலங்கு நல ஆர்வலர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏர்வாடி தர்காவில் நடந்த 840ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழாவில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்படும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை வெகு விமர்சையாக நடந்தது. இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து ஆடிப்பாடி செல்ல மேளதாளங்கள் முழங்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பர ஊர்வலத்தை பின்தொடர்ந்து யானை மீது சந்தனக்குடம் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழாவானது இவரிடம் 840ஆம் ஆண்டு திருவிழாவாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த திருவிழாவின் சிறப்பம்சம் ஜாதி, மொழி, இனம் வேதமின்றி அனைத்து மக்களும் ஒருங்கே சங்கமித்து சிறப்பாக கொண்டாடும் விழாவாகும். இந்த திருவிழாவில் ஆரம்பிக்கும் பொழுதே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு பிரதிநிதித்துவமும் ஒவ்வொரு கட்டளையும் கொடுக்கப்பட்டு அன்றிலும் இன்று வரை சகோதரத்துவத்தோடு ஒரு இனப்பற்றுதலோடு ஒரு தேசிய உணர்வோடு இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஊர்வலத்தை தொடர்ந்து இப்ராஹிம் ஹகீத் சமாதியில் சந்தனம் பூசப்பட்டது. தர்காவில் நடந்த சிறப்பு தொழுகையில் கேரளா, கர்நாடகா மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,144 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,518 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,590 ரூபாயாக இருந்தது. நவராத்திரி திருவிழாவுக்காக மயிலாடுதுறையில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணி மும்மரமாக நடந்து வருகிறது. இந்த ஆண்டு நவராத்திரி விழா வரும் 25ஆம் தேதி துவங்கி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நிறைவடைகிறது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் கொலு பொம்மைகள் செய்யும் பணியில் கலைஞர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பாரம்பரியமாக கொலு வைப்பவர்கள், புதிதாக கொலுவை வைப்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் கேட்கும் எல்லா விதமான பொம்மைகளையும் செய்து கொடுக்கின்றனர். இதில் சுவாமிகள், முக்கிய தலைவர்கள், தொழிலாளர்கள், செட் பொம்மைகள், குழந்தைகள் விரும்பும் சோட்டா பீம் பொம்மைகள் என 2000 வகையான பொம்மைகள் தயாரித்து வருவதாக கைவினை தொழிலாளர்கள் தெரிவித்தனர். நவராத்திரி கொலுமைகள் தயாரிக்கிற பணியில நாங்க எங்க கடந்த 4 தலைமைகளா செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். 2000க்கும் மேற்பட்ட வகையில் உள்ள பொம்மைகள்லாம் எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஒருத்தவங்க கொலு வைக்கிறாங்கன்னா, இந்த வருஷம் புதுசா வைக்கிறவங்க இருக்காங்க, கொலு வைக்கிறவங்க இருக்காங்க. இதை ஒரு 5 வருஷம் 10 வருஷமோ 40-50 வருஷமோ கொலு பாரம்பரியமா கொலு வைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவை, என்னென்ன மாதிரி ஐட்டங்கள்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு அவங்க நம்மகிட்ட கேட்கறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பொம்மை தொழில 35 வருஷமான அனுபவம் எனக்கு உண்டுங்க. நான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நவராத்திரி நேரம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு விற்பனைகள் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு காகித குழுப்பமா மண்பொம்மை ரெண்டுமே உற்பத்தி பண்றோம். காகித உள்பொம்மையோட பாரம்பரியமா இந்த மண்பொம்மையை தான் மக்கள் விரும்பி வாங்கி பாக்குறாங்க. வெளி மாநிலத்திலிருந்து வாங்குறாங்க, தமிழ்நாட்டில இருந்து வாங்குறாங்க. தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலிருந்து வாங்கிட்டு போறாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த பொம்மைகள் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. பொம்மைகள் தத்ரூபமாக செய்யப்பட்டுள்ளதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்துள்ளதாக கலைஞர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.